அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் டிஃபன் ரெசிபி, அரிசி உப்புமா. ஆக்சுவலா நம்ம வீட்லலாம் இப்பல்லாம் அரிசி உப்புமா செய்றாங்கல்ல, அரிசிய ரவை மாரி உடைச்சு அந்த ரவையில செய்றாங்க. ஆனா நான் கிராமத்துலலாம் வந்து அரிசியில செய்வாங்க. இல்லைன்னா அரிசி நொய்யில செய்வாங்க. செம்மையா இருக்கும். பெரும்பாலும் இந்த விரத நாள்லாம் இருக்குல்ல, அமாவாசை, சனிக்கிழமை, ஒரு பொழுது இருக்கிற நேரத்தில நைட்ல வந்து பெரும்பாலும் இந்த அரிசி உப்புமா இல்லைன்னா பொங்கல் 2த்துல எதனா தான் இருக்கும். சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்ல ஃப்ளேவரா, அது கூட வந்து ஒரு சட்னி குடுப்பாங்க. அந்த காஞ்ச மிளகா, பொட்டுக்கடல, தேங்காய்லாம் போட்டு அரைச்சு கெட்டி சட்னி ஒண்ணு. அத வச்சுன்னு சாப்பிட இந்த அரிசி உப்புமா அப்படி இருக்கும். இந்த சிறப்பான வில்லேஜ் டிஃபன் அரிசி உப்புமா கூடவே சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1 கப்பு பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன். பச்சரிசி நொய் நம்ம கடையிலேயே கிடைக்கும். அப்படி இல்லன்னா நம்ம அரிசியில கூட ரேஷன் அரிசி கூட நம்ம மிக்ஸியிலேயே உடைச்சு ஜலிச்சு நொய்யில வந்து செய்யலாம். சூப்பரா வரும். ஆனா கண்டிப்பா நொய்யா தான் இருக்கணும். ரவை மாரி இருக்கக்கூடாது. அதுல 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு பொறுமையா இத வந்து வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தீங்கனாலே அரிசி சூடானதுக்கப்புறம் ஒரு மாரி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஒரு அரோமா வரும். அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் அரிசியோட கலர் மாறவே கூடாது. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுச்சு. நல்ல ஸ்மெல் வருது. நாம இதோட நிறுத்திக்கலாம். இத நிறுத்திட்டு இத வந்து ஒரு தனியா ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுல நல்லா தண்ணி ஊத்திங்க. தண்ணி ஊத்திட்டு 2, 3 தடவ இந்த அரிசிய வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா கழுவிட்டு ஒரு தடவ தண்ணிய எடுத்துட்டு தண்ணி புதுசா தண்ணி போட்டு ஒரு 2லேருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணிய எடுத்துட்டு புதுசா ஒரு தண்ணி போட்டு அத அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்ப நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 75 எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சு வரணும். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா வறுக்கணும். முக்கியமா கடுகு நல்லா வெடிச்சு பொரிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் போல பெருங்காயத்தூள், 100 கிராம் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணிட்டு போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கும். பாருங்க கண்ணாடி பதம் வரலுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லேசா இதை வதக்கணும். தேங்காய் போட்ட உடனே சிம்ல வச்சுங்க. ஸோ தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். 1 கப்பு நொய் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால 2.5 கப்பு போதும். நீங்கள் ஓப்பன் வெசலில் செய்கிறீங்க அப்படின்னா கடாய் அது மாதிரினா 3 கப்பு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி கொதிச்சு வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வடிகட்டி தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இது மாதிரி சல கொதிச்சு வரணும். இப்போ நம்ம அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ குக்கரோட மூடியை மூடிட்டு விசில் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம அந்த காஞ்ச மிளகா போட்ட கெட்டி சட்னி, பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதே ஈக்குவல் அளவில் தேங்காய், துருவின தேங்காய், ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, தேவையான உப்பு. இது பாருங்கள், 3வது விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த சட்னியை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதில் தாளிப்பை சேர்த்துடலாம். இதில் சூப்பராக இல்லை, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதுதான் கெட்டி சட்னி. இட்லி கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் இந்த அரிசி உப்புமாக்கு இதுதான் பயங்கர செம்ம சூட்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷரை போனதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். அப்படியே லேசாக கிளறி விடுங்க. அப்படியே உதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஆனால் சாதம் வந்து நல்லா வெந்துடணும். கரெக்டாக 3 விசில், நிறைய 4 5 போடக்கூடாது. குழஞ்சா மாதிரி ஆகிடும். இப்படி தான் இருக்கணும் அரிசி உப்புமானா. அரிசியும் தெரியணும், சாப்பிடும் போது நைஸாக உள்ளேயும் இறங்கணும். ஒன்று ஒட்டவும் கூடாது. இப்போ என்ன பண்ணோன்னா, கடைசி ஃபைனல் டச்சு, 1 ஸ்பூன் நெய் அதில் விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை திருப்பி ஆஃப் பண்ணி ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் குமுங்க வச்சோன்னு வச்சுங்க, இந்த நெய் வாசம் அப்படியே கலந்து இந்த அரிசி இன்னும் கொஞ்சம் குமிங்க அப்படியே செம்ம வாசம் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இந்த வாசனை வந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், பசிக்கும். அப்படி இருக்கும் இந்த அரிசி உப்புமா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில். இது வந்து கிராமத்தில் செய்கிற மெத்தடு. அவங்க குக்கரில் செய்ய மாட்டாங்க, வானொலி இல்லை பெரிய பாத்திரத்தில் செய்வாங்க. இதை அப்படியே சுட 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 எடுத்து வச்சு சாப்பிடணும். அப்படியே சுட 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 ஒரு 3 கரண்டி அரிசி உப்புமா வச்சுட்டு அது கூட இந்த காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து புது தேங்காய் வரணும். அதை அரைச்சி அது மேலே தாளிப்பு போட்டு அதில் ஒரு கரண்டி சட்னி இதில் போட்டு வச்சுன்னு சாப்பிட்டா அட்டா 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 அட்டா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் உப்புமா எப்படி அப்படியே பார்க்கும் போதே உங்கள் நாக்கில் தண்ணி வரணுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.